ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 10ல் பார்ட் 2 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம்? பிரேமோட அம்மா அவங்க அப்பாவையுமே எதிர்த்து, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இனியும் நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட அம்மா பிரேமோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணி ஒரு ஹெல்ப்புமே கேட்டிருப்பாங்க. பிரேமை ஒரு இடத்துக்கு தனியாக அழைச்சிட்டு வர்றாங்க. பிரேமுமே கேட்குறாங்க, எதுக்காக இப்போ நீங்கள் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த இடத்துக்கு பிரேமோட அப்பாவுமே வர்றாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன், நான் என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டேன், ஒரு அப்பாவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிரேம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பிரேமோட அம்மாவுமே, என்னையுமே மன்னிச்சிரு, நானுமே உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன், அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட நான் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன், என்னையுமே மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பிரேமை புரிஞ்சுக்கிட்டு பிரேம் கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க. இதை கேட்டதும் பிரேமுக்குமே ஹாப்பியாக இருக்குது, தன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்காகவே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இப்படி ஒரு நாள் வரும்னுட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பேட்டை லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை அலோவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவுமே, ஆமாம், நீ லவ் பண்ணு, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், இனி எல்லாமே உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லவும், பிரேம் சொல்கிறாங்க கொஞ்சம் சோகமா, ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே ஓகே தான், பட் இது ரொம்பவே லேட் ஆகிருச்சு, இது ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு பிரேம் அப்படி சோகமாக சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க அப்பா, இல்லை பிரேம், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், உன்னோட அம்மா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நான் அந்த பொய்யை உன்கிட்ட சொல்ல வச்சேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த இடத்துக்கு பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்கன்னா சும்மா இல்லை, பேட்டை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. பேட்டு ஒரு வீல் சேரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அழைச்சிக்கிட்டு வராங்க. பிரேம் அதை பார்க்குறாங்க. பிரேமுக்கு இது கனவா இல்லை நிஜமா, பேட்டு உயிரோட நம்ம கண்ணு முன்னாடி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக பக்கத்தில் வர்றாங்க. பேட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு, இது நீதானா, இது கனவா இல்லை நிஜமா, இது கனவு இல்லை தானே அப்படின்னு பேட்டுக்கிட்ட கேட்கவும், பேட்டு சொல்கிறாங்க, இது கனவெல்லாம் இல்லை, இது நிஜம்தான், நான் உன் முன்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், பிரேம உடனே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்களால நம்பவே முடியலை. பேட்டை பார்த்ததும் அப்படி ஒரு அழுகை பிரேமுக்கு. சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நம்மளோட லவ் இந்த விஷயத்தில் உன்னோட பக்கம் இல்லாமல் போயிட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு, நீ இப்போ படுற கஷ்டம் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே பேட்டு, இல்லை, இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, இது ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, இல்லை, என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கு தெரியாது, உனக்கு ஹார்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதுக்குமே பேட்டு, இது உனக்கு மட்டும் இல்லை, என் ஹார்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னுட்டு எனக்குமே தெரியாது, அப்பப்போ ஒரு சில சிம்டம்ஸு இருக்கும் தான், அதை நான் உங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, அதை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, ஸோ எனக்குமே இது தெரியாதுன்னு சொல்லவும், பிரேம் சொல்கிறாங்க, இனி என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, ஓகேவா, இப்போ தான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்மே பண்ணுறாங்க. உடனே பேட்டு, நீ இந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒரு முறை சொன்னல, நம்ம 2 பேரும் மறுபடி சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கும்போது நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன், எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னோட மரணத்தை கூட ஏமாற்றிட்டு நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க.
உடனே பிரேமு, ஆமாம், உண்மையிலே நீ ரொம்பவே பெஸ்ட்டு தான். இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னை ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு மறுபடியுமே சொல்கிறாங்க. பிரேமுக்கு தன்னால தான் பேட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. திரும்ப திரும்ப என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் இவ்வளோ கஷ்டம் நீ அனுபவிக்கிற அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க. உடனே பேட்டு, இல்லை, நீ எனக்கு கிடைப்ப அப்படிங்கிறதா இருந்தா உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். நீ இருக்கிற வரைக்கும் உனக்காக எவ்வளோ நாள்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, இனிமேல் நீ காத்திருக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இருக்கேன். இனி நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? நீ அழுகாதன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஒருத்தர் அழுதுகிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேமோட ஃபேமிலி ஒரு பக்கம், பேட்டோட ஃபேமிலி ஒரு பக்கம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அப்போது பேட்டோட அப்பாவுக்கு பிரேமோட பேரண்ட்ஸ் மேலே ஒரு சின்ன கோவமே இருக்கும். ஸோ அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்காரு. உடனே பிரேமோட அப்பா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன். நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காகத்தான் நான் எங்கேயுமே வந்திருக்கேன். நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லவும், பேட்டோட அப்பா சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமோட அப்பா அவங்களோட மனைவியோட கையை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு, இவங்களோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லவும், பேட்டோட அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கடைசியாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, நானுமே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பேட்டும் பிரேமும் அவங்களோட கையை அப்படி 2 பேரும் ஒன்றா கோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரோட ஃபேமிலியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டும் பிரேமுமே 2 பேரும் தனியாக வந்து பேசுகிறாங்க. அப்போது பேட்டு சொல்கிறாங்க, எனக்கு இது சரியாகிருமா என்ன? இப்படியே தான் இருக்குமா? நான் உனக்கு ஒரு பாரமாக இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டு சொல்லவும், பிரேம் சொல்கிறாங்க, இல்லை, நீ எனக்கு ப்ராமிஸ்மே பண்ணியிருக்க, நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன தெரப்பிலாம் செஞ்சால் இது உண்மையாகவே சரியாயிரும். நான் உன் கூட உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், பேட்டு சொல்கிறேங்க, இப்போ தான் நான் ஒரு சரியான பர்சனை நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து காட்டுறாங்க. பேட்டுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அவங்க அப்படி அழகாக எழுந்து நடந்துமே வர்றாங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டும் கிடச்சிருச்சு. 2 ஃபேமிலியும் சம்மந்தத்தோட அவங்க 2 பேருமே ஒன்றா அவங்க லைஃப்பை அப்படி கொண்டு போகிறாங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது, நெயில் பாலிஷ் போட்டு விடுறது, சமைச்சு சாப்பாட்டை அப்படியே ஊட்டி விடுறது, அப்புறம் அந்த கேக்கில் இருக்கிற க்ரீம் எடுத்து 2 பேருமே அவங்க கன்னத்தில் மூக்கில் எல்லாம் தடவி விட்டு 2 பேருமே ரொம்பவே ஜாலியாக அப்படி விளையாடிக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேர் ஃபேமிலியை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ தான் எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு 2 பேரும் 2 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டும் பிரேமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அப்போ தான் பிரேம் சொல்கிறாங்க, டேனு, உன்னோட பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட ஃபியூனரலுக்கு என்னாலையுமே வர முடியலை அப்படின்னு சொல்லவும் தான் நமக்கு ஒரு விஷயமே தெரியுது. லாஸ்ட்டாக டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க இல்லையா, அது அவங்க பாட்டியோட டெத்து. அவங்க ஃபியூனரலை பற்றி தான் அவங்க எல்லாருமே பேசிகிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபியூஸ்டாக நம்மளை ஆக்கிட்டாங்க. பிரேம் டேனுக்கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க. அதெல்லாம் விடு, இப்போ நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க. நீங்கள் 2 பேருமே ஒன்றா ஹாப்பியாக ஜாலியாக எப்போவுமே இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பிரேமு பாட்டுக்கிட்ட, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கு பேட்டு, இல்லை நான் வெறும் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பிரேமுக்கு பேட்டு மேலே நம்பிக்கை இல்லை. எங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேட்டோட கிளாஸை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பிரேமுக்குமே தெரியுது அது வெறும் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பேட்டு மட்டும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்க. ஏன்னா பேட்டுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக பிரேம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டு பிரேமு 2 பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. அப்போ பேட்டு அவங்க மாடலிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ ரொம்பவே அழகான ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது முடிஞ்சதும் பிரேம் கால் பண்ணுறாங்க. என்னோடய ஃபைல் ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும், பேட்டு இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபைலையுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அந்த வீடு ஃபுல்லாகவும் பேட்டு பிரேமு அவங்க 2 பேரோட அழகான மூமெண்ட்டு, ரொம்பவே க்யூட்டான மூமெண்ட்டு, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த எல்லா மூமெண்ட்டையுமே பிரேமு அவ்வளோ அழகாக பிக் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி அந்த வீடு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த வீட்டில் அங்கங்கே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணி வச்சு, அங்கங்கே அழகான குட்டி குட்டியான ரோஸ் பூவுமே வச்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே நடுவில் பிரேம் அப்படி ஒரு ஃப்ளவர் பொக்கேவோட அப்படி வந்து பேட்டு முன்னாடி நின்று என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட டர்னு, இப்போ நீ பதில் சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு பேட்டுக்கிட்ட கேட்கவும், பேட்டுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராகவே இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட அந்த ஃப்ரேமு, அந்த ஹாப்பியான மூமெண்ட்டு. இப்போ பிரேமு கையில் ரிங்கோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே பேட்டுமே நானுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை காட்ட பிரேம் அப்படியே பேட்டுக்கு அந்த ரிங்கையுமே போட்டு விடுறாங்க. அப்போது சுற்றி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ரிங்கை மாற்றும்போது இவங்க எல்லாருமே அழகாக கிளாப் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும், பேட்டும் பிரேமுமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அழகான வெட்டிங் செரமனி மாதிரி அப்படியே அந்த மூமெண்ட்டை கொண்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே பேட்டும் பிரேமும் கிஸ் பண்ணிக்க சுற்றி எல்லாருமே ஹாப்பியாக கை தட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டும் பிரேமும் அங்கேருந்து கையை கோர்த்துக்கிட்டு ஒரு பீச்சுக்கு நடந்து போகிறாங்க. அப்போது பேட்டு சொல்கிறாங்க, நீ மட்டும் அன்னைக்கு தப்பான காரில் ஏறலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும், பிரேம் சொல்கிறாங்க, அது என்னோட ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு தான் இப்போ என்னை லவ்வுமே பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே பேட்டு சொல்கிறாங்க, அதை நான் ஒரு சின்ன மிஸ்டேக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ வேணா அப்படி சொல்லிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, நீ எப்போவுமே என் கூட இரு சரியா, எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், எது வரைக்கும்னா நீ பாட்டியாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், அதே மாதிரி நான் பாட்டியாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், நம்ம 2 பேருமே எப்போவுமே ஒன்றா ஹாப்பியாக இதே மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த சீரீஸுமே இதோட முடியுது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. ஸோ சீரீஸ் இதோட முடிஞ்சுது. என்னடா சீரீஸை இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். இன்னொன்று, அடுத்தது ஸ்பெஷல் எபிசோடு ஒன்று வந்திருக்கு, அதையும் போடுங்க ஜேஆர் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு, சேனல் டெர்மினேட் ஆகிட்டு அப்படி சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நான் இந்த சீரீஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிட்டேன். அதுதான் ரீசன். இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் கிளம்புறேன். தேங்க்யூ.